இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கபிலன் சாரு இங்க தனியா வரல, கூட அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டு வந்திருக்காரு. அதுவும் பொண்ணுங்களா பார்த்து கூட்டு வந்திருக்காரு. ஜானி, நீ என்ன பண்ற? நேரா அவங்க கிட்ட போயிட்டு அந்த வர்மா ப்ளீஸ் வர்மா, என்ன விட்டு வர்மா ப்ளீஸ். என் ஃபேமிலில என்ன ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே என்னால உனக்காக வேலை செய்ய முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு வர்மா, எனக்கும் இதுக்கு மேல வேலை எல்லாம் பாக்குறதுக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டு வர்மா, நான் போயிடுறேன் அப்படியே. என்னண்ணே விட்டாவே திருந்திருவான் போல. என்ன கபிலா, திருந்த போறியா என்ன? வர்மா ப்ளீஸ் வர்மா, என்ன விட்டுரு. விட்டுறதா? எனக்கு என்னமோ நீ பேசுறத பார்த்தா நீ திருந்துறவ மாதிரியே தெரியலையே. எதுக்கோ பயந்துகிட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசுறியோன்னு தோணுது. ஏந்திரு, உட்கார். ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு, உட்கார். சரி சொல்லு, யார் மேல பயம் உனக்கு? உங்க அக்கா மேல தானே? சொல்லுடா, உங்க அக்கா மேல தானே பயம் உனக்கு? ஒன்னு சொல்லு, அவளை தூக்கிடுறேன். இல்லையா அவளை நாடு கடத்திடுவோம். ஏய் ஏய், யார் மேல கை வைக்கிற? பாரு, தேவையில்லாம எங்க அக்காவை பத்தி பேசின அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ அது இல்லைன்னு எனக்கு தெரியும். உட்கார். பரவாயில்லையே, நல்லாதான் கோவப்படுற. நானே நம்ம கிட்ட இருக்கிற அடிமை நாய்கள்லயே இது கொஞ்சம் தனித்துவமான நாய் தான் இல்ல? பார் வர்மா, நீ சொன்னாலும் சொல்லலன்னாலும் உண்மையிலேயே நான் இதெல்லாம் விட்டுறலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே எனக்கு தெரியல. ஏண்டா டேய், நீ தெரிந்ததுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன பாக்குற? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்க. ஏற்கனவே நீ பண்ண மிஸ்டேக்னால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அது மட்டும் இல்ல, நீ செஞ்ச அந்த தப்புனால இன்னைக்கு போலீஸ் என்னையே மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? இது வரைக்கும் நான் யாருன்னே போலீஸுக்கு தெரியாம இருந்துச்சு. உன்னால இப்ப எல்லாமே கெட்டு போயிடுச்சு. பேட் சிச்சுவேஷன். பார், உன்னால எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீ தான் சரி பண்ண. இல்லைன்னா உங்க அக்கா இந்திராணியை வச்சு சரி பண்ண வேண்டியிருக்கும். அண்ணா இந்தா, இதை வாங்கிக்க. இதை எங்க எப்படி சேர்க்கணும்ன்ற டீடைல்ஸ் உன் போனுக்கு வந்துடும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு, உன் வாழ்க்கையில இனிமே எல்லாமே தப்பா தான் நடக்கும். நேரத்தை வீணடிக்காத. கிளம்பு கிளம்பு கிளம்பு. நாம மாஸ்க் போட்டிருக்கிறதுனால நம்மள அவங்களுக்கு அடையாளம் தெரியல. பட் இந்த வர்மாவை காணோமே. அவனுக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். இடி, அங்க பாப்போம். வா. இடி, என்னாச்சு? இருங்க சீனியர். சீனியர், ரித்திகா. வாட்? ரித்திகாவா? அங்க. இவ எப்படி இங்க? சீனியர், அப்ப ரித்திகாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க இங்கதான் இருக்கணும். அவ
அவளை பார்க்க ஐலி மாதிரி இருக்கே. ஆடுங்க, டான்ஸ். அவ எப்படி இங்க இருப்பா? ஏய் ராஸ்கல், அறிவில்ல உனக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ற. தள்ளி தள்ளி போனாலும் அங்கேயே வர. ஏய் என்ன என்னாச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய இவனா நீ? ஏய், என்ன ஓவரா சவுண்ட் கொடுக்குற? இந்த மாதிரி இடத்துக்கு நீ முன்ன பின்ன வந்தது இல்லையா? இங்க பார், இந்த இடத்துக்கு வந்தா இந்த மாதிரி தான் ஆடுவோம். ஆடும்போது இப்படி டச் ஆகதான் செய்யும். இதெல்லாம் சகஜம். ஓவரா சீனா போடுற. ஆளை பாரு, எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஹலோ மிஸ்டர், வார்த்தை அளந்து பேசுங்க. ஹலோ ஹலோ, நாங்க கரெக்டா தான் பேசுறோம். நீங்க முதல்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் ஏன் இங்க கூட்டிட்டு வரீங்க? ஆளுங்களையும் மூஞ்சிங்களையும் பாரு. கிளம்புங்க இங்க இருந்து. ரெடி, ஸ்டார்ட். என்ன ப்ரோ? நீதான் அந்த பொண்ணை தொட்டியா? எந்த பொண்ணா இருக்கும்? சண்டை போட்டு போனா லெவலா? நான் தான் தொட்டேன். ஏன்?